கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாலண்டியர்ஸ் வருவாங்க, உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர் அப்துல் நாசிர் எம்ஐசி அவர்கள் வழிகட்ட சலப்பு கொள்கை என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னா அருள்னல் அமானத அல சமாவாதி வல் அர்ல் அல சமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், நாம் அமானிதத்தை, அமானிதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இறைவன் புறத்தில் இருந்து பெற்ற வஹி இறை செய்தியின் அடிப்படையில் வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் உங்களுக்கு நரகம் என்ற அடிப்படையிலே படைப்பினங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்குரிய அந்த வழிமுறையை நான் உங்களிடம் அமானிதமாக தருகிறேன். அமானிதம் என்று சொன்னால் ஒருவரை நம்பி ஒன்றை ஒப்படைப்பது, ஒருவரை நம்பி ஒன்றை சொல்வது. நாம் அன்றாட வாழ்க்கையில நம்முடைய நகையையோ பணத்தையோ என்ன செய்வோம், ஒருவரிடம் கொடுத்து வைப்போம். இது என்னுடைய நகை, என்னுடைய பணம், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது நான் இதை திருப்பி கேட்கிறேனோ அப்பொழுது நீங்கள் என்னிடம் அதை தர வேண்டும் என்று நாம் ஒப்படைத்தால், நாம் கேட்கும் பொழுது அதை திருப்பி தந்தால்தான் அவர்கள் அமானிதத்தை பேணியவர்கள். அதுபோன்று ஒருவரை நம்பி ஒரு கருத்தை நாம் சொல்கின்றோம், இந்த கருத்தை உங்களை நம்பி நான் சொல்கின்றேன், நீங்கள் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, அல்லது இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஒன்றை நாம் நம்பிக்கை கொண்டு சொல்லும் பொழுது அதை யாரிடமும் சொல்லாமல் ஒருவர் பேணி நடந்தால் அவர் அமானிதத்தை பேணியவர். மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைத்து அவர் நடந்து கொண்டால் அவர் அமானிதத்தை பேணியவர், நம்பிக்கையை நிறைவேற்றியவர். அல்லது ஒன்றை நீ இதன்படி நடக்க வேண்டும், உன்னை நம்பி நான் சொல்கிறேன் என்று ஒன்றை சொல்லும் பொழுது அதன்படி நடக்கக்கூடியவன் அமானியத்தை நிறைவேற்றியவன்.
அப்ப அமானிதம் என்று சொன்னால் நாம் அதை சரியாக பேண வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடியதற்கு பெயர் தான் அமானிதம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் என்னுடைய வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருகிறேன். நான் தரக்கூடிய அந்த அமானிதம், என்னுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பேணி நடந்தால் உங்களுக்கு அழிவே இல்லாத சொர்க்க வாழ்க்கையை தருகிறேன். நீங்கள் அந்த அமானிதத்தை பால்படுத்தினால் உங்களுக்கு நிரந்தர நரகம் பரிசாக கிடைக்கும் என்ற அடிப்படையில் இறைவன் தன்னுடைய வழிகாட்டுதல்களை வானங்களிடமும் பூமியிடமும் மலைகளிடமும் எடுத்து காட்டினான். அந்த வானங்கள், பூமி, மலைகள் எல்லாம் இறைவன் எடுத்து காட்டிய அந்த அமானியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தன. அவை அதன் காரணத்தினால் அஞ்சு நடுங்கின. அந்த வானங்கள், பூமி எல்லாம் அல்லாஹ்விடம் சொன்னது, வானங்கள், பூமி, மலைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் சொன்னது, இறைவா, நாங்கள் உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே ஆகிவிடுகிறோம். நீ எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்து அந்த வழிகாட்டுதல் நாங்கள் சரியாக நடந்தால் சொர்க்கம், தவறாக நடந்தால் நரகம் என்றொரு சோதனை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எப்பொழுதும் போது உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே ஆகிவிடுகின்றோம் என்று வானங்கள், பூமி எல்லாம் இறைவனுடைய அந்த அமானியத்தை, அந்த சோதனையை ஏற்க மறுத்துவிட்டன. அவை அஞ்சு நடுங்கின. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், வஹமலகல் இன்சான், ஆனால் இந்த மனிதன் இறைவனுடைய அந்த அமானியத்தை சுமந்து கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகந்தண்டிலிருந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் கியாமத் நாள் வரை பிறக்கவிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அவருடைய தந்தைகளின் முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லாஹ் அவர்களிடம் உறுதிமொழி எடுத்தான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, நீங்கள் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான். அப்போது எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், இன்றைக்கு உலகத்திலே மதத்தால், இனத்தால், நிறத்தால், தேசத்தால், மொழியால் எத்தனை பிரிவுகளாக மனிதர்கள் வாழ்ந்தாலும் அல்லாஹ் அந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுது அந்த மனிதர்கள் அனைவரும் சொன்னார்கள், காலு பலா ஷஹிதுனா, இறைவா, நீ ஒருவன் மட்டும்தான் எங்களுடைய ரப்பு, நீ ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், நீ சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் உறுதிமொழி அளித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், வஹமலகல் இன்சான், மனிதன் இறைவன் கொடுத்த அந்த அமானியத்தை சுமந்து கொண்டான். இறைவா, நீ எங்களுக்கு என்ன வாழ்வியல் திட்டத்தை தருகிறாயோ, நீ எங்களுக்கு எந்த தீனை தருகிறாயோ, நீ எங்களுக்கு எந்த இறை செய்தியை தருகிறாயோ அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, ஆனால் இறைவன் கொடுத்த அமானியத்தை சுமந்து கொண்ட இந்த மனிதன், இந்த மனித சமுதாயம் அநியாயக்காரர்களாகவும் அதிமுட்டாள்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். எப்படி அநியாயக்காரர்களாக மனித சமுதாயம் ஆனார்கள், எப்படி அடிமுட்டாள்களாக ஆனார்கள்? அநியாயக்காரன் என்று சொன்னால் ஒன்றை நான் சரியாக செயல்படுத்துவேன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலே எவன் குறைவு செய்கிறானோ, அதற்கு நேர் மாற்றமாக எவன் நடக்கிறானோ அவன் அநியாயக்காரன். இதனுடைய விளைவை தெரிந்த பிறகு இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும், வாழ்ந்தால் உங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம், அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் உங்களுக்கு நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் அதனுடைய விளைவை சொன்ன பிறகு அதனுடைய விளைவிற்கு அஞ்சாமல் எவர்கள் அதனுடைய விளைவை பொருட்படுத்தாமல் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அடிமுட்டாள்கள். அப்ப இந்த மனிதன் அவன் அநியாயக்காரனாகவும் அடிமுட்டாளாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் உங்களுக்கு தரக்கூடிய என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய மார்க்கம் என்ற அமானியத்தை சுமந்த மனிதர்கள் இறைவனிடம் எந்த அமானியத்தை நிறைவேற்றுவதாக சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக
மூன்று சாரார்களாக இந்த உலகத்திலே பிரிந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள மனித சமுதாயத்தை இந்த மூன்றை தவிர வேறு எதுவாக நாம் வகைப்படுத்த முடியாது. முதலாவது சாரார் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அமானியத்தை பெற்றுக்கொண்டு, இறைவா நீ என்ன வழிகாட்டுதலை எங்களுக்கு தருகிறாயோ உன்னுடைய இறை செய்தியின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம் என்ற அந்த அமானியத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் தந்த அந்த வழிகாட்டுதலை, இறைவன் தந்த அந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு இறைவன் அல்லாதவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய முஷ்ரிக்கீன்களாக ஒரு கூட்டம் மாறினார்கள் மனித சமுதாயத்தில். இன்னொரு கூட்டம், இறைவா நீ தந்த வாழ்வியலின் அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று அல்லாஹ்விடம் உறுதிமொழி அளித்துவிட்டு வெறும் வாயளவில் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், இறைவன் தந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு உள்ளத்திலே அதை நம்பாத முனாஃபிக்கீன்களாக, நயவஞ்சகர்களாக இன்னொரு கூட்டம் பிரிந்தார்கள். ஒரு கூட்டம் வெளிப்படையில் மறுத்தார்கள், முஷ்ரிக்கீன்களாக ஆனார்கள். இன்னொரு கூட்டம் வாயளவில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள், ஆனால் அதற்கு மாற்றமாக நடந்து அவர்கள் நயவஞ்சகர்களாக ஆனார்கள். இந்த முஷ்ரிக்கீன்களும் நயவஞ்சகர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருவருமே நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் தான். இன்னொரு சாரார், அவர்கள் இறைவா நீ சொன்ன நீ எந்த அமானியத்தை எங்களுக்கு தந்தாயோ அதன் அடிப்படையில் எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். உள்ளத்தால் இறைவன் தந்த இறை செய்தியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் வாழ்வதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களிடம் பல பாவங்கள், பல தவறுகள் நிகழ்ந்தது. என்றாலும் அவர்கள் பாவங்களை செய்தாலும் இறைவன் தந்த அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையிலே அவர்கள் சரியாக உள்ளத்தால் உறுதி கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதத்தை, அமானிதம் என்று சொன்னால் இறைவன் தரக்கூடிய மனித சமுதாயமாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற இறைவன் புறத்திலிருந்து கிடைத்த அந்த வழிகாட்டுதல்களை அல்லாஹ் வானங்களுக்கு எடுத்து காட்டினான், மலைகளுக்கு எடுத்து காட்டினான், பூமிக்கு எடுத்து காட்டினான். எல்லாமே இறைவா நாங்கள் உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே இருந்து விடுகிறோம் என்று அவற்றை ஏற்பதற்கு அஞ்சி நடுங்கியது. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான். சுமந்து கொண்ட மனிதர்கள் மூன்று பிரிவாக பிரிந்து விட்டார்கள். ஒன்று இணை கற்பிக்கக்கூடிய கூட்டம், மற்றொன்று நயவஞ்சக கூட்டம், மற்றொன்று அதை நம்பிக்கை கொண்டாலும் பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், லியுஅذிப அல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், லியுஅذிப அல்லாஹுல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் வல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வ யதூபு அல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைக்கக்கூடிய ஆண்களையும் இணை வைக்கக்கூடிய பெண்களையும் நரகத்திலே போட்டு தண்டிப்பதற்காகவும், நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் நரகத்திலே தண்டிப்பதற்காகவும், உண்மையிலேயே இறைவன் தந்த இறை செய்தியின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்தை அளிப்பதற்காகவும் அல்லாஹ் இவ்வாறு அமானியத்தை எடுத்து காட்டினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் ஜமாத் நாம மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இஸ்லாத்தை, எந்த தீனை எல்லா நபிமார்களுக்கும் அமானிதமாக கொடுத்தானோ அந்த அமானியத்தை பின்பற்றி இறைவனுக்கு இணை வைக்காத உண்மையான மூமின்களாக, மூமினான ஆண்களாக, மூமினான பெண்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நிரந்தரமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஜமாத் மக்களுக்கு நாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையைத்தான் நாம் பிரச்சாரமாக முன்வைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன தெரியுமா?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூற்றுக்கணக்கான வசனங்களில் இறைவன் குறிப்பிடக்கூடிய அடிப்படை இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தியின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. இறைவன் அல்லாதவர்களை, அல்லாஹ் ரசூலுடைய கருத்துக்களை விட்டுவிட்டு இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள், மிக குறைவாகத்தான் நீங்கள் நல்லுணர்வு பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களை மூன்றாக பிரிக்கிறது. ஒரு சாரார் யார்? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். எவர்கள் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சூரத்துல் மாயிதாவிலே. அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர்கள். அப்படி என்றால் நம்முடைய மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்தை நாம் எடுப்பதாக இருந்தாலும், எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், பெண்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், ஆண்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், எவற்றையெல்லாம் சாப்பிட வேண்டும், எவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று நாம் எந்த ஒரு சட்டத்தை எடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் அருளிய இறை செய்தி திருமறை குர்ஆனில் இருந்தும் நபி வழியிலிருந்து மட்டும்தான் நாம் மார்க்க சட்டங்களை எடுக்க வேண்டும். அவ்வாறு எவர்கள் மார்க்க சட்டங்களை எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள், அல்லாஹ் எந்த குர்ஆன் சுன்னாவை நமக்கு இறக்கி தந்தானோ அதன் அடிப்படையில் மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள், மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு சாராரை அல்லாஹ் காஃபிர்கள் என்கிறான், ஒரு சாராரை அல்லாஹ் அநியாயக்காரர்கள் என்கிறான், ஒரு சாராரை அல்லாஹ் பாவிகள் என்கிறான். இந்த மூன்று பேருமே குற்றவாளிகள். ஆனால் பாவிகளை விட மிக கொடுமையானவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களை விட மிக 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 கொடுமையானவர்கள் காஃபிர்கள். ஒருவன் எப்பொழுது காஃபிராக ஆவான்? ஒருவன் எப்பொழுது அநியாயக்காரனாக ஆவான்? ஒருவன் எப்பொழுது பாவியாக ஆவான்? ஒருவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு தான் நீங்கள் வாழ வேண்டும். இப்ப உதாரணமா அல்லாஹ் பெண்களுக்கு சொல்கின்றான், ஃபல்யல்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் தலை முக்காடுகளை தங்கள் தலைகளின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மேற்சட்டைகளின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்குரிய உத்தரவு, திருமறை குர்ஆனுடைய உத்தரவு. இப்போ ஒரு அம்மா என்ன செய்றார்? அது என்ன குர்ஆன் பெண்களை அடிமைப்படுத்துகிறது? அவள் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார். அது என்ன அல்லாஹ் பெண்கள் முக்காடு போட வேண்டும் சொல்கிறான்? நாமெல்லாம் புரட்சி பெண்கள், முக்காடை தூக்கி எறிகிறோம் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவள் எதிர்க்கிறாள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பிற்போக்குத்தனமானது என்று அவள் கருதுகிறாள். உண்மையிலே அவளுடைய அறிவுதான் பிற்போக்குத்தனமானது, அவளுடைய செயல்பாடுதான் பிற்போக்குத்தனமானது. அதை நாம் அறிவுபூர்வமான வாதங்கள் மூலமாக நிரூபிக்க முடியும் என்றாலும் நாம் இங்கே விளங்குவதற்காக சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைமுக்காடு பெண்கள் அணிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண் என்ன செய்கிறாள்? அது என்ன இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி அவள் தன்னுடைய தலைமுக்காட்டை தூக்கி எறிகின்றாள்.
இவள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட தன்னுடைய மனோ இச்சையை அவள் பெரிதாக நினைக்கிறாள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுக்கிறாள், இவள் காஃபிர். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் காஃபிர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட தன்னுடைய அறிவை பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள். இரண்டாவது சாரார் யார்? இன்னொரு கூட்டம் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரின்னு தெரியும், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரின்னு தெரியும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் தான் சரி என்பதை அவர்கள் உள்ளத்தால் நம்புவார்கள். ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக நடப்பார்கள். சுய லாபத்துக்காக. ஒரு ஆள் நீதிபதியா இருக்கிறார். நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒருவன் திருடி விட்டான் அல்லது ஒருவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டான். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வச்சுக்கிடுங்க. திருடியவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் 4 தீனார் தங்கத்திற்கு அதிகமான மதிப்பில் திருடி விட்டால் ஒரு இஸ்லாமிய ஆட்சியில அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். இப்ப ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார், அவருடைய சொந்தக்காரன் திருடி விட்டான். இப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்தக்காரன் என்பதற்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றாமல் அவர் அவனை விடுவிப்பதற்காக பொய்யான தீர்ப்பை சொல்றார். அல்லாஹ்வுடைய சட்டப்படி அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும், ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்காக அவர் தீர்ப்பை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பலரும் இந்த தப்பை செய்வாங்க. அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் தனக்காக மார்க்கத்தை வளைப்பார்கள். மார்க்க சட்டம் இதுதான், அதுதான் சரி, அதுதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உள்ளத்தில் நினைப்பார்கள். ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அவர்கள் விளையாடுவார்கள். இவங்க காஃபிர்களாக மாட்டாங்க, இவங்க அநியாயக்காரர்கள், இவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரி என்று தெரியும் என்றாலும் அதை மீறுவார்கள். அல்லாஹ் தண்ணி அடிக்க சாராயம் குடிக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு தெரியும். என்றாலும் செய்வார்கள், நம்ம சாராயம் குடிச்சா அல்லாஹ் தண்டிச்சிடுவான், நம்ம பொய் பேசினா அல்லாஹ் தண்டிச்சிடுவான், பயப்படுவான் உள்ளத்துல. நம்ம புறம் பேசினா அல்லாஹ் தண்டிச்சிடுவான், உள்ளத்துல பயப்படுவான். பயந்தாலும் அவன் போய் சாராயத்தை குடிப்பான். சாராயத்தை குடிக்கும் போதே என் ரப்பு என்ன தண்டிச்சிடுவான்னு பயம் அவனுக்கு இருக்கும், ஆனா பாவத்தை செய்வான். புறம் பேசும் போதே என்னுடைய இறைவன் இதற்காக தண்டிப்பான் என்கிற பயம் இருக்கும், என்றாலும் அந்த பாவத்தை செய்வான். இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிந்து கொண்டே அதை மீறக்கூடியவர்கள் பாவிகள். அப்ப நம்ம பாவிகளா நாம இருப்போம், அல்லாஹ் காப்பாற்றும். பாவிகளா இருக்கக்கூடாது, ஆனால் மனிதர்கள் பாவிகளாக ஆவார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிந்து கொண்டே பல விஷயங்கள் நாம் பாவம் செய்கிறோம். பொய் பேசக்கூடாது தெரியும், புறம் பேசக்கூடாது தெரியும், திருமணத்தை எளிய முறையில் நடத்த வேண்டும் என்று தெரியும், என்றாலும் நாம் மனதிற்குள் பயந்து கொண்டே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நடப்பார்கள். இவர்கள் எல்லாம் பாவிகள். சிலர் என்ன செய்வார்கள்? தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறைப்பார்கள். இவரெல்லாம் அநியாயக்காரர்கள். சிலர் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட தன்னுடைய அறிவுதான் மேலானது, தான் சொல்லக்கூடியதான் சரியானது என்று சிலர் நினைப்பார்கள். இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம பாவிகளாக ஆனாலும் கூட, அநியாயக்காரர்களாக ஆனாலும் கூட யாரால் ஆகிவிடக் கூடாது? காஃபிர்களாக ஆகிவிடக் கூடாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திரும்ப 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 வலியுறுத்தி சொன்னார்கள். ஏராளமான நபி மொழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வஅஹ்ஸனல் ஹதி முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபியுடைய வழிகாட்டுதல். ஏனென்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய எல்லா வழிகாட்டுதல்களும் அல்லாஹ்விடமிருந்து வழியாக பெறப்பட்டவை. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களிலேயே மிக கெட்டது இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவை. வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்துமே பித்அத்துகள், நூதனங்கள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள்.
மன் ஆமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத ஒரு செயலை எவன் மார்க்கமாக செய்கிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்று நம்ம இஸ்லாமிய சேதம் வச்சுக்கிறீங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் நோம்பு ஒன்று சொல்லி தரல. இப்ப என்ன செய்றாரு? நான் மேராஜ் நோம்பு வைப்பேன்னு வைக்கிறாரு. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நீ மேராஜ் நோம்பு வைத்தாய் அல்லவா, உனக்கு இதை யார் சொல்லி தந்தார்? என்னுடைய தூதர் சொல்லி தந்தாரா? இதுவா உன்னுடைய தூதர் சொல்லி தரவில்லை. ஏன் செய்தாய்? ஊரெல்லாம் செய்தார்கள், நானும் செய்தேன். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் ஆமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் மார்க்கமாக செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்றார்கள். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறார்களோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்பது குர்ஆன், சுன்னா, இந்த இரண்டு இறை செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் திருமறை குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டதுதான் நபிகள் நாயகம் போதித்த ஹதீஸ்கள். நாம எந்த ஒரு மார்க்க சட்டத்தை எடுப்பதாக இருந்தாலும் இந்த இரண்டிலிருந்து மட்டும்தான் எடுக்க வேண்டும். இந்த இரண்டு மட்டும்தான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தவிர்த்து வச்சுக்கிடுங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை அல்லாஹ் தந்த தீன் குர்ஆன் மட்டும்தான், சுன்னா மட்டும்தான் என்ற அடிப்படையை தாண்டி எவர்கள் மூன்றாவது அடிப்படையை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பாவிகளாக மாறிவிடக் கூடும். மாறிவிடுவார்கள் தெரிந்து கொண்டே செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். குல்லு உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னah இல்லா மன் அபா. என்னுடைய சமுதாயம் முழுவதும் சொர்க்கம் செல்வார்கள் என்னை மறுத்தவனை தவிர. அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வமை யர்பா, உங்களை மறுத்தவன் யார்? உங்களை மறுத்தவன் என்றால் யார்? மன் அதாஅனி தஹல ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான். வமன் அசானி, எனக்கு மாற்றமாக யார் நடக்கிறானோ ஃபகத் அபா, அவன்தான் என்னை மறுத்தவன். இஸ்லாத்துடைய அடிப்படை, தௌஹீதுடைய அடிப்படை குர்ஆன், சுன்னா, இந்த இரண்டு மட்டும்தான். இஸ்லாத்துடைய அடிப்படை இறை செய்தி மட்டும்தான். நபிகள் நாயகத்திற்கு அதைத்தான் சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். நபியே, உமக்கு வஹியாக அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தியை பற்றி பிடித்துக் கொள்வீராக. இன்றைக்கு சலஃபு கொள்கை நாம சொல்றோமே, சலஃபு கொள்கை வழிகேடு என்று சொல்கிறோமே, இதை எதற்காக நாம் இதை எச்சரிக்கை செய்கிறோம்? எதற்காக இதை வழிகேடு என்று சொல்கிறோம்? இவர்கள் குர்ஆன், சுன்னா என்ற இரண்டு அடிப்படை மட்டும் மார்க்கத்துடைய ஆதாரம் அல்ல, மூன்றாவதாகவும் மார்க்கத்துடைய ஆதாரம் உண்டு என்கிறார்கள். எப்படி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், இமாம்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ, எப்படி தரீகாவை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வைக்கும் அர்த்தப்படுகிற வேண்டும், நபிகள் நாயகத்திடம் துவா கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும், அவுலியாக்களிடம் துவா கேட்க வேண்டும் என்ற அந்த துவா என்ற வணக்கத்தை, மறைவான ஞானத்தை அறியக்கூடிய அல்லாஹ் மறைவான ஞானத்தை அறிவான், நபிகள் நாயகம் மறைவான ஞானத்தை அறிவார்கள், அவுலியாக்களும் மறைவான ஞானத்தை அறிவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை தரீகாவை சார்ந்தவர்கள், பரேலவிகள், கபர் வழிபாட்டுக்காரர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ஆற்றலை இறைவனுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அறுத்துப்பலிகள் என்ற வணக்கத்தை, இறைவனிடம் மட்டும் கேட்க வேண்டிய துவாவை, இறைவனிடம் மட்டும் கேட்க வேண்டிய உதவி தேடுதலை நபிகள் நாயகத்திலும் கேட்கலாம், இறந்தவரிடம் கேட்கலாம், கல்லிடமும் கேட்கலாம், மண்ணிடமும் கேட்கலாம் என்று இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து மக்களை வழிகெடுத்தார்களோ, அதே போன்று நாங்கள் சலஃபு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சுன்னா என்று சொன்னால் அல்லாஹ்வும், மார்க்கம் என்று சொன்னால்
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும் காட்டியது மார்க்கம் அல்ல, சஹாபாக்களுடைய செயலும் மார்க்கம்தான் என்று சலஃபு கொள்கையை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். நாம நபிகள் நாயகத்தை நேசிப்பதற்கும் நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுக்கு இணையாக்குவதற்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? தர்காவாதிகள் நாம நபிகள் நாயகத்தை திட்டுறோம் சொல்லுவாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். நபிகள் நாயகத்தை நாம் உயிரும் மேலாக நேசிக்கிறோம். அவர்கள் எதை திட்டு சொல்கிறார்கள் தெரியுமா? மேலப்பாளையத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு. இந்த கபர் முட்டி கூட்டம் இருக்குதா இல்லையா? நாங்கள் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கிறோம், நீங்கள் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றார்கள். அப்ப நாம கேட்டோம், நாங்க நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்றோம், தொழும்போது அத்தஹியாத் ஸலவாத்து ஓதுறோம், பாங்கு சொல்லி முடித்த பிறகு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லிதான் நாம் பாங்கு துவாவை ஓதுகிறோம். வெள்ளிக்கிழமையில் அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் மீது ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? 10 அருள் புரிகிறான் என்று நாங்கள் அது ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் எப்படி ஸலவாத் சொல்லக்கூடாது என்று சொல்வோம்? இல்லை இல்லை, நீங்கள் மௌலூத் ஓதக்கூடாது சொல்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஸலவாத் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய கூமுட்டை பாத்தீங்களா? இவங்க கையால ஷிர்கான வரிகளை எழுதி வைப்பார்களாம், எவனோ எழுதியதை ஓதினால் சொர்க்கம் என்று சொல்வார்களாம், அதில் ஏராளமான இணை வைப்பு வரையில் நிறைந்திருக்குமாம், காசுக்கு தகுந்த மாதிரி நீட்டி குறைத்து முழங்கி ஓதுவார்களாம். அதை நாம் செய்யாவிட்டால் நாம் ஸலவாத் ஓதவில்லை என்று செய்வாங்க. அவங்களுடைய மனோ இச்சையை மார்க்கத்தில் புகுத்தி மௌலிதை மார்க்கம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி பல வழிகேடுகளை அந்த பரேலவிகள் தனிக்காவாதிகள் செய்தார்கள். மதுஹபை பின்பற்றுகிறோம், ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் இருக்காங்களா இல்லையா? இவங்க என்ன செய்வாங்க? இமாம்களை பின்பற்ற வேண்டும் குர்ஆன்ல இருக்குதும்பாங்க. இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்குதா? அது எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ உலுல் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். உங்கள் அதிகாரம் உடையவர்கள் என்றால் ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அவர்கள் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைப்படி ஆட்சி நடத்தினால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இதை இவர்கள் பல சட்டங்களை மார்க்கத்துக்கு மாற்றமா சொல்லுவாங்களாம். நீ ஹனஃபியா உனக்கு நண்டு ஹராம், நீ ஷாஃபியா உனக்கு நண்டு ஹலால். நீ ஷாஃபி நீ ஒரு தாயை தொட்டால் ஒழு முடிந்து விடும், ஹனஃபி நீ உன்னுடைய தாயை தொட்டால் ஒரு பெண்ணை தொட்டால் ஒழு முடியாது, நீ ஹஜ்ஜுக்கு போனா நீ ஷாஃபியா இருந்து ஹனஃபியா மாறிக்க என்று இவர்கள் இஷ்டத்திற்கு அடித்து விடுவார்களாம். இதுக்கெல்லாம் எங்கப்பா ஆதாரம் இருக்குது? ஷாஃபி தொட்டா ஒழு முறியும், ஹனஃபி தொட்டா ஒழு முடியாது, ஹஜ்ஜுக்கு போனா நீ ஷாஃபியா இருந்து ஹனஃபியா மாறிக்க, இப்படி ஆயிரக்கணக்கான சட்டங்களை அடித்து விடுகிறீர்களே, இதற்கெல்லாம் எங்கிருந்து எடுத்தீர்கள்? குர்ஆன்ல இருந்து காட்ட முடியல, ஹதீஸ்ல இருந்து காட்ட முடியல. உடனே அவைகள் எடுத்த ஆயுதம் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உலுல் அம்ரி மின்கும், உங்களை அதிகாரம் உடையவர்கள் கட்டுப்படுங்கள். அதிகாரம் உடையவர்கள் என்றால் ஆட்சியாளர்கள். அதற்கு அடுத்த அல்லாஹ் சொல்கின்றான், அதிகாரம் உடையவர்களை கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டால், ஃபருத்து இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அந்த விஷயத்தை திருப்பி விடுங்கள். ذلك خير واحسن تأويلا, அதுதான் சிறந்தது, அதுதான் அழகிய விளக்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. நீ அல்லாஹ்வை நம்பியிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருந்தால், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதன் ஏன் நீங்கள் திரும்புவதில்லை என்று கேட்டால் அவரிடம் பதில் இல்லை. குர்ஆன் ஆயத்து மதுஹபை பின்பற்றுவோர் சொல்வதாக வாதிப்பார்கள். அதுபோன்றுதான் இன்றைக்கு சலஃபியல் என்பவர்கள் சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்பதை தாண்டி சஹாபாக்களை, முன்னோர்களை அல்லாஹ்வுடைய இடத்திற்கு வைக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய மிக மிக பெரிய ஒரு வழிகேடு என்னவென்று சொன்னால்,
அவர்கள் தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக குர்ஆனுடைய வசனங்களில் ஏராளமான வசனங்களை திரிப்பது அவருடைய மிகப்பெரிய வழிகேடு. அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறேன். உங்களுடைய மனதில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் கடுகளவு சட்டத்தை கூட, அணு அளவு சட்டத்தை கூட அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி அருளப்படாமல், இறை செய்தியின் அடிப்படையில் இல்லாமல் அவர்கள் சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றோமா இல்லீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகளவு சட்டத்தை கூட, அணு அளவு சட்டத்தை கூட வஹி இல்லாமல், வஹியின் அடிப்படையில் சிந்திக்காமல் நபிகள் நாயகம் சொன்னதே கிடையாது. அதற்கு ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே 1647வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் கொடுக்காட்டா அவனுக்கு என்ன தண்டனை மறுமையில கிடைக்கும் சொல்றாங்க. ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஜக்காத் கொடுக்காவிட்டால் அவனுக்கு என்ன தண்டனை மறுமையில் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒருவன் குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்துகிறான், அவனுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் என்று பட்டியல் போடுகிறார்கள். ஒருவன் குதிரையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறான், அவனுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் கிடைக்கும் என்று பட்டியல் போடுகிறார்கள். இவன் நபிகள் நாயகம் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தினா என்ன நன்மை கிடைக்கும் சொன்னீங்க, குதிரையை அல்லாஹ்வுடைய பாதைக்கு எதிராக பயன்படுத்தினால் என்னென்ன பாதிப்பு கிடைக்கும் சொன்னீங்க. என்னிடம் கழுதை இருக்கிறது, கழுதையை அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்தினால் என்ன நன்மை, கழுதையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக பயன்படுத்தினால் என்ன தீமை. நம்ம கேட்போமா இல்லீங்களா? ஒரு ஆள்கிட்ட பைக் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட சைக்கிள் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட ஆட்டோ இருக்குது, ஒரு ஆள்கிட்ட கார் இருக்குது. அவர் கேட்கிறாரு, நான் என்னுடைய காரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தினால் எனக்கு என்ன நன்மை, என்னுடைய காரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக பயன்படுத்தினால் எனக்கு என்ன தீமை என்று ஒருவர் கேட்டால் நாம சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் குதிரைக்கு சொன்னாங்க, குதிரை அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தும் போது அது ஒரு புல்லை கடித்தால் அந்த ஒரு நன்மை கிடைக்கும், அது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்கும், அது போடக்கூடிய அது சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் அதுவெல்லாம் நன்மையாக மாறும் என்று பல விஷயங்கள் சொன்னார்கள். அது மாதிரி காருக்கு நீ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் அந்த புகைக்கெல்லாம் நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு வீல் சுத்துவதற்கு நன்மை கிடைக்கும் என்று நாம இட்டுக்கட்டி சொல்ல முடியுமா? அப்படி இட்டுக்கட்டி சொன்னால் அது மார்க்கமாக ஆகுமா? இப்ப நபிகள் நாயகத்திடம் கழுதையை பற்றி கேட்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன், குதிரைக்கு எப்படிதான் சொன்னாங்களோ அந்த மாதிரி கழுதைக்கு எனக்கு அல்லாஹ்விடமிருந்து எதுவும் அருளப்படவில்லை. இல்லா ஹாதிஹில் ஆயா அல் ஃபாத்தா அல் ஜாமியா, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அது தனித்துவமான வசனம். இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கருத்துக்களை கொண்ட வசனம் என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதை அவன் மறுமையில் கண்டுகொள்வான். யார் அணு அளவு தீமை செய்கிறானோ அவன் அதை மறுமையில் கண்டுகொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கழுதையை பற்றி கேட்கப்படும் பொழுது அவர்கள் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தியாக வரவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது வஹியாக அருளப்பட்டதோ அதை மட்டும்தான் மக்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபி ஆண்களும் சஹாபி பெண்களும் இஸ்லாத்தை எப்படி விளங்கி வைத்திருந்தார் என்று பாருங்கள். சஹீஹுல் புகாரில 7310வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் சில சஹாபி பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்கவும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தஹபர் ரிஜாலு பி ஹதீஸிக, ஆண்கள் தான் பெரும்பாலும் உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய பயான்களை ஆண்கள் தான் பெரும்பாலும் கேட்கிறார்கள், பெண்களாகி எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்க வீட்டுல சமைக்க வேண்டி இருக்குது, கணவனுக்குரிய சேவைகளை செய்ய வேண்டி இருக்குது, பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆண்களை போன்று பள்ளிக்கு ஐங்கால தொழுகைக்கு உங்களுடைய பயான்களை அதிகமாக கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லை. எனவே ஃபஜஅல்னா மின் நஃப்ஸிக யௌமன் நல்தீக ஃபீ, எங்களுக்கென்று ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள்,
அந்த நாளிலே உங்களிடம் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சகாபிய பெண்கள் எவ்வளவு அருமையாக அற்புதமாக இந்த மார்க்கத்தை விளங்கி வைத்தான்னு பாருங்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹ்வை பெண்கள் எப்படி நம்பி இருக்கிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் சொல்வது நபிகள் நாயகம் அவங்க சுய சிந்தனையில் உண்டான கருத்தல்ல. நபிகள் நாயகம் சொன்ன செய்திகள் ரசூலுல்லாஹ் சுய சிந்தனையால் சொன்னது என்று ஒருவன் சொன்னால் அவன் காஃபிர். நபிகள் நாயகம் சுய சிந்தனையால் பேச மாட்டார்கள் மார்க்கத்தை. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசுவது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. அப்ப சஹாபி பெண்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்ததை நீங்கள் எங்களுக்கு சொல்லி தாருங்கள், கற்றுத்தாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கென்று ஒரு நாளை நிர்ணயம் செய்து, ஒரு இடத்தை நிர்ணயம் செய்து, இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள் சொல்லி அந்த பெண்களுக்கு ஃபஅல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லாஹ், அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்ததை அந்த பெண்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தார்கள். அப்பதான் ஒரு பெண் இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் ஒரு பெண்ணுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெண்களே, உங்களில் யாராவது ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தைகள் பருவ வயதை அடையும் முன்பு இறந்து விட்டால் அந்த குழந்தைகள் அந்த பெண்ணுக்கு நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்து இறந்து போயிடுது, 2வது குழந்தை பிறந்து இறந்து போயிடுது, 3வது குழந்தை பிறந்து இறந்து போயிடுது. அந்த பெண் பொறுமையாக இருந்தால், இது அல்லாஹ்வுடைய சோதனை, நம்மை படைத்த இறைவன் நம்மை சோதிக்கிறான், நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை விடக் கூடாது என்று அந்த பெண் பொறுமையாக இருந்தால் அந்த 3 குழந்தைகளும் அந்த பெண்ணுக்கு நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக, அவள் அந்த குழந்தையை இழந்ததினால் பொறுமை காத்ததினால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் யோசிச்சு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் யோசிச்சு சொல்லவில்லை. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்விடம் அறிவிக்கப்பட்ட செய்தி. அப்ப ஒரு அம்மா இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவிஸ்னை, ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தை இறந்து போனாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? அந்த பெண் இந்த கேள்வியை 2-3 தடவை கேட்கும் வரை நபிகள் நாயகம் மௌனமாக இருந்தார்கள். ஏன் மௌனமாக இருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்களுக்கு 3 குழந்தைகளுக்கு தான் அல்லாஹ்விடம் இறை செய்தி வந்தது. 2 குழந்தையை ஒரு பெண் இறந்து விட்டால் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று இறை செய்தி வரவில்லை. ஒரு பெண் எழுந்து 2 தடவை கேட்கிறாள், 3 தடவை கேட்கிறாள், நபிகள் நாயகம் பதிலளிக்கவில்லை. பிறகு அந்த ஒரு சில செகண்ட்ல அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு இறை செய்தி வந்திருக்கும். நபிகள் நாயகம் இறை செய்தி வராமல் பேச மாட்டார்கள். அந்த ஒரு சில செகண்ட்ல அல்லாஹ்விடமிருந்து அந்த பெண் கேட்ட கேள்விக்கு பதில் வருகிறது. நபிகள் நாயகம் பதில் வந்தவுடன் சொன்னார்கள், 2 குழந்தைக்கும் கிடைக்கும், 2 குழந்தைக்கும் கிடைக்கும், 2 குழந்தைக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கம் யார்கிட்ட வந்த மார்க்கம்? நபிகள் நாயகத்துடைய சுய கருத்தான இஸ்லாம். இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகையாக பெற்று போதித்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் யாருடைய சுய கருத்தும் ஆதாரமாக ஆக முடியாது. இன்றைக்கு நாம் இதை சொல்றோம்ல, வகி மட்டும்தான் மார்க்கம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? நம்மை போன்று வகி மட்டும்தான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய இறை செய்தியை தவிர, குர்ஆன் சுன்னாவை தவிர யாருடைய கருத்தும் எவருடைய கருத்தும் மார்க்கமாக ஆக முடியாது என்பதை உள்ளத்தால் உறுதியாக நம்பி எவர்கள் உரக்க பேசுகிறார்களோ அவர்கள்தான் தௌஹீத் கொள்கையை சரியானவர்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு யார் அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, உன்னுடைய பேச்சில் நீ சொல்ல வேண்டும் அல்லாஹ் இறைச்சியது மட்டும்தான் மார்க்கம். அதை சொல்வதற்கு நாக்கு வரவில்லை என்றால், அதை சொல்வதற்கு ஒரு முஸ்லிமிற்கு, ஒரு ஆணுக்கோ
பெண்ணுக்கோ அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்வதற்கு நாக்கு எழவில்லை என்றால் அவன் தௌஹீது சரியாக இல்லை, அவன் ஏகத்துவவாதி அல்ல, அவனுடைய உள்ளத்தில் ஈமான் சரியாக பதியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே நமக்கு சொல்லி தந்தார்கள். எத்தனை செய்திகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய இறை செய்தி அருளப்படாமல் அல்லாஹ்வின் தூதர் கடுகளவு சட்டத்தை கூட சொன்னதில்லை. யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், இறை தூதரே அல்லாஹ்விடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு எடுத்து சொல்வீராக. இன்றைக்கு சலஃப்கள்ட்ட போய் கேளுங்க, நம்ம தௌஹீத் மக்கள்கிட்ட போய் பித்ஆனா என்னன்னு கேளுங்க. பித்ஆனா என்னன்னு நம்ம அழகா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பித்ஆ என்று சொன்னால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் இல்லாத ஒன்றை யாராவது மார்க்கத்தின் பெயரால் செய்தால் அதற்கு பெயர் பித்ஆ. நபிகள் நாயகம் சொல்லாத எந்த ஒன்றை செய்தாலும் நரகத்தில் சேர்க்குமா? ஆம், நரகத்தில் சேர்க்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு பித்ஆத்தின் லலாலா, பிதத்துல நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, எல்லா பிதத்தும் வழிகேடு, வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்துல போய் சேர்க்கும். இந்த சலஃப் அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க, பித்ஆனா என்னங்கன்னு கேட்டா குர்ஆனிலும் இருக்கக்கூடாது, சுன்னாவிலும் இருக்கக்கூடாது, நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் எதை செய்யவில்லையோ அதிலும் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் தான் பித்ஆ. எப்படி? பித்ஆவுடைய அளவுகள் என்ன? இவங்கள்ட்ட பித்ஆவுடைய அளவுகள் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகள் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதல் சிறந்தது முஹம்மது நபியுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இறை தூதருடைய வார்த்தைக்கு மேல் எது வேண்டும்? ஆனால் சொல்வார்கள், பித்ஆ என்று சொன்னால் ஜும்மாக்கு 2 பாங்கு சொல்லலாமா? ஜும்மாக்கு 2 பாங்கு சொல்ல இஸ்லாத்துல உள்ளது. அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ஹதீஸ்ல இருக்குதா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இமாம் மிம்பரில் ஏறும்போது சொல்லக்கூடிய அந்த ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டதாக ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்கிறார்களே, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, அதுவும் சுன்னாம் பாங்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரண்டாவது பாங்க உஸ்மான் உருவாக்கினார்களா? அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பது தனி டாபிக். சிலர் சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கியது அது பாங்கு அல்ல, கடைவிதிகள் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். இப்ப நாம் என்ன சொல்றோம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்களா இல்லையா என்று இருக்கட்டும், நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்தது? அதற்கு மாற்றமாக நீங்கள் எப்படி 2 பாங்கு சொல்கிறீர்கள்? இல்லை. பல சலஃபுகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சிலர் மாறுபடலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தாலும் அது சுன்னாவில் வந்துவிடும். நபிகள் நாயகம் செய்யாத ஒன்று, குர்ஆனில் இல்லாத ஒன்று, ஹதீஸில் இல்லாத ஒன்று எப்படி சுன்னாவாக மாறும்? இதை எங்கிருந்து எடுத்தீர்கள்? இப்பொழுதுதான் தரீகாவாதிகள் எப்படி குர்ஆன் வசனங்களை வளைத்தார்களோ, மதுஹப்வாதிகள் எப்படி குர்ஆன் வசனங்களை தங்களுக்கு தோதுவாக குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை திரித்தார்களோ, அதுபோன்று இவர்கள் குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை திரிக்கக்கூடிய வேலைக்கு வர்றாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத் பெருநாள் தொழுகை தொழுவோம். பெருநாள் தொழுகை தொழும் பொழுது ஆண்களும் பெண்களும் பெருநாள் தொழுகையில் உட்கார்ந்து தக்பீர் சொன்னாலும் இருக்கும். தக்பீர்னா என்ன? அல்லாஹ் அக்பர்னா தக்பீர். கூடுதல் வாசகம் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்க வேண்டும். தொழுகை தக்பீர் சொன்னாங்கன்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்றோம். தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் சொல்வதுதான். கூடுதல் வாசகத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது ஹதீஸில் இருக்க வேண்டும், குர்ஆனில் இருக்க வேண்டும். குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லாமல் கூடுதல் வாசகங்களை சேர்த்தால் அது பித்ஆ நாம சொல்றோம். இவங்க என்ன செய்வாங்க? நாம பெருநாள் திரள்ல உட்கார்ந்து தக்பீர் அவங்க சொல்லுங்க, உரத்த சத்தம் இல்லாம சொல்லுங்க, நாக்கால சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, நாவால் சொல்ல வேண்டும், உரத்த சத்தம் இல்லாமல் நீங்க சொல்லுங்க அப்படி நாம சொல்லுவோம். இவங்க என்ன செய்வாங்க? திரள்ல உட்கார்ந்து சப்தம் போட்டு சொல்லுவாங்க.
சப்தம் போட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையோடு அதிகப்படியான வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா, இது ஒரு கூட்டம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா, இப்படி நிறைய வாசனை சேர்ப்பாங்க. இந்த துஆவெல்லாம் நபிகள் நாயகம் சஃபா மர்வா மலைக்கு மேல ஏறும்போது சயீ செய்யும் போது சொன்ன வாசகங்கள் அந்த இடத்துல ஓதிக்கலாம். பெருநாள் தொழுதில் ரசூலா இதை சொன்னாங்கன்னு இருக்குதா? நபிகள் நாயகம் இதை செய்தாங்க இருக்கிறதா கேட்டால் இவருடைய பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, ஒரு சஹாபி செய்திருக்கிறார். அந்த சஹாபி நபிகள் நாயகம் செய்ததாக சொன்னார்களா? அப்படி சொன்னால் அதை கண்களில் ஒட்டி தலைக்கு மேல் வைத்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னதாக செய்தார்களா? இல்லை. அப்படி என்ன நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? இல்ல, சஹாபி அவங்க நல்லெண்ணம் வைக்கணுமா? என்ன எண்ணம் வைக்கணுமா? ஒரு சஹாபி செஞ்சிட்டார்னா அவர் அல்லாஹ் சொல்லாம செய்வாரா? ரசூலுல்லாஹ் சொல்லாம செய்வாரா? அதனால அவர் சொன்னா அது மார்க்கம். இது உங்களுடைய எண்ணமா யூகமா வஹீல் இருக்கிறதா? எங்களுடைய எண்ணம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் வன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ, உங்களுடைய யூகம் என்பது ஹக்கிற்கு சத்தியத்திற்கு ஒருபோதும் பயனளிக்காது. நீ யூகத்திலே மார்க்கம் சொல்வாய், நீ யூகத்தில் இதை சுன்னாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பாய். நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நாளை எங்களை படைத்த இறைவன் நான் குர்ஆனில் சொல்லாத ஒன்றை, நான் என்னுடைய தூதர் மூலம் சொல்லாத ஒன்றை நீ எப்படி மார்க்கமாக ஆக்கினாய் என்று என்னை படைத்த இறைவன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? அல்லாஹ் கேட்பான் அல்லவா? அம்லஹும் ஷுரகாவும் ஷரஊலஹும் மின தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டும் உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வஹீயின் அடிப்படையில் நமக்கு சட்டம் சொல்வார்கள். நபிகள் நாயகத்தின் சுய கருத்தை சொல்ல மாட்டார்கள். அப்படி என்றால் நீ குர்ஆன் சொன்ன ஆதாரம் இல்லாததை எப்படி ஆதாரமாக ஆக்கிறாய்? என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம அல்-அன்பு சூராவை ஓதி பார்க்கலாம் சொல்றோம். ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு, அல்-அன்பு சூரா ஓதி பார்க்கலாம். இவங்க சலஃப் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்-அன்பு சூராவை தட்டுல எழுதி அதை தண்ணியை ஊத்தி கரைச்சு அதை குடிச்சா ஷிஃபா கிடைக்கும்பாங்க. இங்க உள்ள சலஃப் போல தெரியுமா? இந்த குர்ஆன் சொன்னாவை விட்டு தாண்டி போயிட்டா எவ்வளவு பெரிய வழின்னு சொல்றேன். நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அல்-அன்பு சூராவை தட்டுல எழுதி அது தண்ணியை ஊத்தி கரைச்சு குடிச்சா ஷிஃபா கிடைக்கும். இது குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. எப்படி இது மார்க்கம் சொல்றீங்க? ஹாதா முஜர்ரப். முஜர்ரப் அனுபவமா? அனுபவத்துல சில ஆளுக்கு அல்-அன்பு சூராவை எழுதி தண்ணியை ஊத்தி கரைச்சு குடிச்சா அவங்க குணமா இருக்கிறாங்க. என்ன மார்க்கத்துல என்ன விளையாடுறீங்கன்னு கேட்கிறேன். மார்க்கத்தில் என்ன விளையாட்டு என்று கேட்கிறேன். உங்களுடைய மனோ இச்சை அவர்கள் தர்காவில் என்ன செய்வாங்க? புது வீடு கட்டி ஒவ்வொரு மூலையிலும் பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மாடியில் ஒரு 10 பேரு, நடுவில் கீழ் தரைத்தளத்தில் ஒரு 10 பேரு, முதல் தளத்தில் ஒரு 10 பேரு, மொட்டை மாடியில் 10 பேரு. என்னதான் கேட்டா இதெல்லாம் அனுபவம், இதெல்லாம் நீ கேட்டக்கூடாது. அவன் சொல்லுவான், ஆம்பளை பிள்ளை பிறக்கன்னா தாய் குழந்தை உண்டாயிருந்து வயிற்றுல அகமதுன்னு எழுதணுமா. அகமதுன்னு எழுதிட்டா ரசூலுல்லாஹ் பேரை தான் எழுதி சொல்லணும். இது மார்க்கத்துல உள்ளதான்னு கேட்கிறோம். யஹபுலிமே யஷாவு இனாசா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். யஹபுலிமே யஷாவு ஸுக்கூர், தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவு ஸௌஜு ஸுக்ரான வ இனாசா, தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கின்றான். வ யஜாலுமே யஷாவு அகீமா, தான் ஆடியோரை குழந்தை பாக்கியம் மற்றவராக ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் குழந்தையை கொடுப்பான், அவனுடைய அதிகாரம் சொல்றான். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அகமதுல எழுதுனா ஆண் குழந்தை பிறக்குங்கிற இது எங்க இருக்க? ஹதீஸ்லாம் கேட்க கூடாது, புகாரில இருக்கான்னு கேட்க கூடாது, வேற எங்க இருக்குன்னு கேட்கணும். ஒருத்தன் சொன்னான், ஜமாலி எடுத்திருக்காரா இல்லையா? ஷிர்குடைய தலைவர்கள், முஷ்ரிக்குடைய தலைவர்கள். ஜெருத்து 3ஆம் பாத்தியா ஓத ஆதாரம் இருக்கா? 3ஆம் பாத்தியா ஓதுவதற்கு ஆதாரம் இருக்காது. என்னப்பா மக்ரிப் தொழுது 3 ரக்காத்து, மக்ரிப் தொழுது 3 ரக்காத்து 3ஆம் பாத்தியா ஓதலாம். அஜரத்
7ஆம் பாத்தியா ஓத ஆதாரம் இருக்கா? ஆம். அதிலிருந்து சூரா 7 வசனங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கல்லெறியும் போது 7 கற்களை எறிகிறோம். தவாப் செய்யும் போது 7 தடவை தவாப் செய்கிறோம். எனவே 7ஆம் பாத்தியா ஓதலாம். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி நினைக்கிறேன். அது யாரும் உன் முகத்துல மூக்க 7 தடவை குடுத்துற சுன்னத்துன்னாங்க. என்னடா அதுவும் சூரா 7 ஆயத்து. ஒரு வசனத்துக்கும் ஆதார சம்பந்தம் இருக்கணுமா இல்லையா? 40ஆம் பாத்தியா ஓதலாமா? ஆம், 40ஆம் பாத்தியா ஓதலாம். அதற்கு என்ன ஆதாரம்? மூசா நபிக்கு அல்லாஹ் 40 இரவுகளை வாக்களித்தான். இவங்கள போய் 1000ஆம் பாத்தியா ஓதலாம் அதுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா நூஹ் நபி 1000 ஆண்டுகளுக்கு 50 குறைவாக வாழ்ந்தார். அல்லாஹ் 950 சொல்லாம 1000 சொன்னான்ல, 1000ஆம் பாத்தியா ஓதலாம். அல்லாஹ் பார்த்தோம். இந்த மாதிரி மார்க்கத்தை வளைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். அதுபோன்று இவர்கள் மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் வசனங்கள் அப்படி என்ன செய்யறது? தங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கு தோதுவாக திரிப்பது. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி காட்டி என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத்து நிசாவுல 115வது வசனம். இவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்றீங்களே, இமாம்களை பின்பற்றணும் சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சலஃபு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்க வச்சுக்கிடுங்க. 4வது அத்தியாயம் 115வது வசனம் ஆதாரம் பாங்க. 4வது அத்தியாயம் 115வது வசனம் என்ன சொல்கிறது? வமையு ஷாக்கிக்கு ரசூல் மின்பாதி மாத்த பையன லகுல் ஹுதா. யார் எனக்கு தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து வயத்தபிய கைர சபீலில் மூமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாததை பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை அவனுடைய வழியிலேயே செல்ல விட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் பின்பற்றும் சொல்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரம். நேர்வழி ஹுதா, அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழி தெளிவான பிறகு மூமின்கள் எல்லாம் அந்த குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றும். அதுக்கு மாற்றமா காஃபிர் என்ன செய்வாங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான வழியில போவாங்க. அப்ப காஃபிர்களை போன்று குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா போயிடாம நீங்க உங்களுக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செஞ்சு காஃபிர் மாதிரி நீங்க மாற்றமான வழியில் சென்றால் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்ப்போம். வஹியை மட்டும்தான் பின்பற்ற அல்லாஹ் சொல்றான். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு விஷயத்தை இஸ்லாம் சபீலுல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். குர்ஆன்ல வருது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்னொரு அல்லாஹ் சொல்வான், நபியே சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சிராத்தி, இதுதான் என்னுடைய வழி என்று சொல்லுங்கள். இஸ்லாத்தை நபிகள் நாயகத்துடைய வழி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கம் என்று சொல்கிறான். இஸ்லாம் என்பது இப்ப கேட்பாங்க, இந்த சுன்னத் ஜமாத்தை கேட்பாங்க, இஸ்லாத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கம் என்கிறான், இஸ்லாத்தை நபிகள் நாயகம் தன்னுடைய மார்க்கம் என்கிறார்கள், குர்ஆன்ல 2 வசனம் வருதும்பாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து நாம் நடப்பதற்காக அல்லாஹ் தந்த மார்க்கம். இஸ்லாம் நபிகள் நாயகம் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் செல்வதற்குரிய வழி என்றுதான் அங்கு அர்த்தம். மில்லத்தை இப்ராஹிம் என்று வருகிறது, இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று வருகிறது. அப்படின்னா இப்ராஹிம் நபி அவங்களா உண்டாக்கின மார்க்கமா? அப்படி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பாதை. இப்ராஹிம் நபி எந்த பாதையை சென்றார்கள்? வலகத் ஆத்தைனா இப்ராஹிம் உஷ்தஹு மின் கப்ல், இப்ராஹிமுக்கு நாம் சரியான பாதையை இதற்கு முன்பாகவே காட்டியிருந்தோம். அல்லாஹ் காட்டிய பாதையில் இப்ராஹிம் நபி சென்றார்கள். அதே மாதிரி மூமின்களுடைய பாதை என்றால் மூமின்கள் செல்லக்கூடிய பாதை, மூமின்கள் உண்டாக்குற பாதை கிடையாது. மார்க்கத்தை நமக்கு உருவாக்கி தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தீன் என்பது இஸ்லாம் மட்டும்தான். அப்ப இந்த வசனத்தை மூமின்கள் அல்லாதவருடைய பாதை என்றால் மூமின்கள் சேர்ந்து ஒரு பாதையை உண்டாக்கலாம். எனக்கு ஒரு சகோதரர் போன் அடிச்சார், ஜி என்ன எங்க ஊர்ல உண்மையே நடந்த சம்பவம், தர்கா டான்ஸ் நடத்துறாங்க. அந்த சகோதரர் இந்த பேச்சை கேட்டா அவர் தன்னை யாருன்னு சொல்லுவார், எனக்கு மறந்து போச்சு. அந்த சகோதரர் எனக்கு போன் அடிச்சு எங்க ஊர்ல தர்காவுல பாட்டு கச்சேரி நடத்துறாங்க,
சரி, என்னப்பா சொல்றாங்க? என்ன அவங்க சொல்றாங்க? நம்ம ஊரெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டா இஸ்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஊர் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் கச்சேரி வைக்கணும் முடிவெடுத்தா இஸ்லாமா? நான் சொல்றது உண்மையில வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி நடந்தது. ஒரு ஊர்ல அப்படி சொல்றாங்களாம். நீங்க எங்க ஊருக்கு மீட்டிங் வர முடியுமா கேட்டேன். எனக்கு டேட் இல்ல, நீங்க வேற தாயை கூப்பிடுன்னு சொன்னேன். எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? ஊரெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா இஸ்லாம் ஆக்கிட்டாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து சாராய கடை வைக்கலாம் முடிவெடுத்தா அது இஸ்லாமா? நம்ம கேள்வி கேட்டோம். அவன் ஊர்ல தர்கா கச்சேரி நடத்துறதுக்கு ஊரெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா அது மார்க்கம். குர்ஆன்ல இல்லாதான் பரவாயில்ல, ஹதீஸ்ல இல்லாதான் பரவாயில்ல, நாம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா அது மார்க்கம். அதே அடிப்படையை இந்த சலப்பு கொள்கையை சார்ந்தவங்க சொல்றாங்க. இஸ்லாம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் சொல்லுது, நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள் சொல்லுது. இவங்க சொல்றாங்க இஜ்மான் ஒண்ணு இருக்குது. இஜ்மானா என்ன? குர்ஆனில் இல்லாவிட்டாலும் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் முன் சென்ற இமாம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் அதற்கு போய் இஜ்மா என்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இஸ்லாத்துல இல்லாத மூன்றாவது அடிப்படையை நீங்கள் உண்டாக்கினீர்களே, இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், எப்படி கிறிஸ்தவர்கள் தௌராத் வேதத்தை யூதர்கள் மாற்றினார்களோ, இன்ஜீல் வேதத்தை நஸ்ரானிகள் மாற்றினார்களோ, அதுபோன்று குர்ஆனுடைய வசனங்களுக்கு தப்பான கருத்தை இவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது மூமின்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டால் அது மார்க்கம். சலஃபுடைய பேச்சு எவ்வளவு பெரிய வழிகேடு! அல்லாஹ் சொல்கிறான், வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். எல்லாரும் குர்ஆன்ல ஒன்றுபடணும், எல்லாரும் ஹதீஸ்ல ஒன்றுபடணும். இந்த சலஃப்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் இல்லாவிட்டாலும் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் இமாம்களாக ஒன்று சேர்ந்து ஒன்று உண்டாக்கிவிட்டால் அது குர்ஆன் ஹதீஸில் இல்லாட்டாலும் இஜ்மா மார்க்கம். இந்த அடிப்படை எங்கிருந்து எடுத்தீர்கள்? குர்ஆனை நீங்கள் 1000 ஆண்டுகள் ஆய்வு செய்தாலும் இந்த இஜ்மாவை அல்லாஹ் சொன்னதாக, நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு ஹதீஸை உங்களால் காட்ட முடியுமா? குர்ஆன் ஆயத்தை திரிக்காமல் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகள் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்ஸனல் ஹதீஸ் ஹதீ முஹம்மத், வழிகாட்டு சென்ற முகமது நபியுடைய வழிகாட்டுதல். இந்த இரண்டுக்கு பிறகு மூன்றாவது இஜ்மா என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா? ஒரு சரியான ஹதீஸை காட்ட முடியுமா? குர்ஆன்ல காட்ட முடியுமா? இது எவ்வளவு பெரிய வழிகேடு இஜ்மா என்பது. அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையை தகர்த்து மனித கருத்தை, சுய கருத்தை மார்க்கமாக்குவதற்கு வழிமுறை அல்லவா? அப்ப இந்த வசனம் 4வது அத்தியாயம் 115வது வசனத்துல எந்த ஆதாரமும் அவர்களுக்கு இல்லை. அதே போன்று இத்தபா அப்படி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இத்தபான்னு சொன்னோம்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் பின்பற்றினான் அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பின் தொடர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜனாசா போகுது, ஜனாசாக்கு பின்னாடி போகணும். சொன்னாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவுக்கு பின்னால் செல்வது. ஜனாசாவுக்கு பின்னாடி போறது இத்திபா. ஜனாசாவை பின்பற்ற அர்த்தம் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மனித்தபா ஜனாசத்த முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை எவன் பின் தொடர்கிறானோ, பின் பற்றுகிறானோ வைத்துக் கொண்டாலும் பின்னாடி போறதான் குறிக்கும். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா பின்பற்றுறேன்னா அந்த ஜனாசா பேசுமா, ஜனாசா சொல்ல கேட்டு நடக்காது, அந்த அர்த்தம் கிடையாது. ஜனாசாக்கு பின்னாடி போறது. ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்பட்டால் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயன்படுத்தப்பட்டால் என்ன அர்த்தம், மூமின்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தியதை போன்று இறை தூதருக்கு நாம் அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மேல் ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்றால் அருள் புரிகிறான் என்று அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் சொன்னால் அல்லாஹ்விடம் நபிகள் நாயகத்திற்கு அருளை வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம். ஆமனோ, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி, நீங்கள் நபிகள் நாயகத்தின் ஸலவாத் சொல்லுங்கள் என்றால் எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அல்லாஹ்க்கு என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துறோமோ அதே அர்த்தத்தை மனுஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது. வார்த்தை ஒன்றாக இருக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறான், நாமும் பார்க்கிறோம்.
வார்த்தை ஒண்ணு, ரெண்டும் தன்மையில் சமமா? அல்லாம நம்ம பார்க்க முடியுமா? அல்லாவை போன்று கடுகளவு கூட யாரும் பார்க்க முடியாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கிடையாது. வலவுல குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஒரு வார்த்தை அல்லாஹ்க்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு படைப்பிடத்துக்கு பயன்படுத்தப்படும் என்றால் வார்த்தை வேணுமே ஒன்றுபட்டிருக்கலாம், தன்மையில் இரண்டும் வேறு வேறு. அல்லாஹ்வுடைய தன்மையை படைப்பிடத்துக்கு கொடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும், பாப்பம்மாவுக்கும் நன்றி செலுத்தணும். இப்போ என்ன செய்யறான்? உம்மாட்ட போய் உம்மா காலில் போய் சஜிதா பண்றான். அவன்கிட்ட போய் ஏன்டா சஜிதா பண்ற? அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நன்றி செலுத்து, பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ்க்கு நாம சஜிதா பண்றோம்ல, அதனால எங்க வாப்பம்மாவுக்கு சஜிதா பண்ண சொன்னா இவனை நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள்? இவனுடைய கருத்து சரின்னு சொல்லுவோமா, தவறுன்னு சொல்லுவோமா, பலிகேடு சொல்லுவோமா, அதை மார்க்கம் சொல்லுவோமா, குஃப்ருன்னு சொல்லுவோமா, ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தா அல்லாஹ்வை தொழுவோம், அல்லாஹ் சொன்னபடி வாழ்றது, அல்லாஹ்வுக்கு சஜிதா பண்றது, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுவது, அல்லாஹ்வுக்கு நேர்த்தி செய்வது, அல்லாஹ் தமன் துவா கேட்கிறது, இது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது என்றால் அல்லாஹ் எப்படி பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னானோ, பெற்றோருக்காக அல்லாஹ் துவா செய்யணும் சொன்னானோ, பெற்றோருக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, மார்க்கத்திற்கு மாற்றமில்லாத விஷயங்களை பெற்றோர்களை கட்டுப்படுவது சொன்னானோ, அப்படி கட்டுப்படுவது பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவது என்ற வார்த்தை அல்லாஹ்க்கு வந்ததை போன்று பெற்றோருக்கு வந்துவிட்டு யாரா சொல்லுவாங்களா? ஆனா இவங்க சொல்றாங்க. சஹாபாக்களை பின்பற்றின அல்லாஹ் சொல்றான். எங்கப்பா சொல்லி இருக்கின்றான்? 9வது அத்தியாயம் 100வது வசனம், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாமவர்களையும், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்கள்ல ஆரம்பகால சஹாபாக்கள் நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு அடுத்து வந்த சஹாபாக்கள், பிற்கால சஹாபாக்கள். குர்ஆன் சஹாபாக்களை இரண்டாக பிரிக்கிறது. மக்கா வெற்றிக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்து இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரி சஹாபாக்கள், இஸ்லாத்திற்காக போரிட்டவர்கள், இஸ்லாத்துக்காக செயல்பட்டு செல்வத்தை செலவு செய்தவர்கள், இவர் ஆரம்பகால சஹாபாக்கள். மக்கா வெற்றிக்கு பிறகும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள், போரிட்டார்கள், செலவு செய்தார்கள், இவர்கள் பிற்கால சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள்ல இந்த ரெண்டு சாரார் இருக்கிறார் என்பதை 57வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்கிறான். 59வது அத்தியாயத்திலே 7, 8, 9 வசனங்களை சொல்கிறான். 8வது அத்தியாயம் 74, 75 வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் ரெண்டு சாரார், ஆரம்பகால சஹாபாக்கள், பிற்கால சஹாபாக்கள். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் சொர்க்கவாசியம் சொல்றான். அது ரெண்டு பேரும் சமம் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாமவர்கள் ஆரம்பகால சஹாபாக்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல விஷயங்களில் அவர்களை தொடர்ந்து வந்த பிற்கால சஹாபாக்கள், அவர்களை பின் தொடர்ந்து வந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க சோலைகளை அவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். காலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல கடுகளவு கூட்டாமல் குறைக்காமல் நம்ப வேண்டும். அதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய அக்கீதா, அதான் இஸ்லாத்துடைய கொள்கை. குர்ஆன்ல அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி என்ன சொல்லி இருக்கிறான், ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பத்தி என்ன சொன்னாங்க, அது சஹாபாக்களை நம்ம அப்படி மதிக்கணும். சில வழிகட்ட கூட்டம் நம்மள இருந்தவங்க முன்னாள் கூட்டம் இருக்காங்களா இல்லையா, சஹாபாக்கள் மேல வரம்பு மீறி பேசுவாங்க. வழிகட்ட வழிகேடர்கள், அது வழிகேடு நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்களை, அவர்தான் உஸ்மானை கொன்னாரு, உஸ்மானுடைய கொலையில அவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது, அகல பைத் வேஷம் போட்டாரு என்றெல்லாம் நான் கூசாமல் வரம்பு மீறி அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சிறப்பிக்கப்பட்ட நபித்தோழர்களை, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அந்த நபித்தோழர்களை வரம்பு மீறி விமர்சிப்பவனை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இஸ்லாம் கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே
அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இறை தூதரை கொடுத்து விடக்கூடாது. நபி தோழர்களை நாம் நேசிப்போம். அவர்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றினார்களோ அதுபோன்று நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வோம். அவருடைய தியாகங்களை சொல்வோம். ஆனால் நபி தோழர்களின் சிறந்தவர்களாக, இறையச்சத்தில் உயர்ந்தவர்களாக, ஈமானில் உயர்ந்தவர்களாக நாம் கருதக்கூடிய அதே வேளையில், அதே நேரத்தில் அவர்களுடைய சுய கருத்தை மார்க்கமாக ஆக்கிவிட மாட்டோம். யாருடைய கருத்தாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை காட்டி சொன்னார்கள், இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, இவரை தவிர வேறு எவருடைய கருத்தாக இருந்தாலும் அது சரியாக இருந்தால் ஏற்கப்படும், தவறாக இருந்தால் மறுக்கப்படும். அதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை, அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. சஹாபி ஒரு கருத்தை சொல்றாரா, குர்ஆன் ஹதீஸ் படி சரி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோம். இமாம் ஷாஃபி ஒரு கருத்தை சொல்கிறாரா, குர்ஆன் ஹதீஸ் படி சரி என்றால் ஏற்றுக்கொள்வோம், தவறாக இருந்தால் விட்டு விடுவோம். இமாம் அகமது ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு வாழக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு கருத்தை சொல்றாங்க, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், தவறாக இருந்தால் ஒதுக்கி விடுவோம். அது அவருடைய கருத்தை ஏற்பதல்ல. யூத்தில் ஹிக்மத மய்யஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்யக்கூடிய அறிவு எல்லோருக்கும் சமமா கிடையாது. ஒருவருக்கு அல்லாஹ் கூடுதல் அறிவை கொடுத்திருப்பான், கூடுதல் தெளிவை கொடுத்திருப்பான். அவர் வஹீயை அடிப்படையாக வைத்து, குர்ஆனை அடிப்படையாக வைத்து, ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒரு சட்டத்தை சொல்வார். அதற்கு ஆதாரமாக குர்ஆன் வசனத்தை சரியாக சொல்வார், ஹதீஸை சரியாக சொல்வார். அதை ஏற்றுக்கொள்வோம். அது அவரை பின்பற்றுவதல்ல, அவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொன்னதால் ஏற்றுக்கொள்வது. இந்த 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 அடிப்படைக்கு வந்துருங்க, உறக்க பேசுங்க. கேட்கிறாங்க, நாங்க அப்துல் நாசரை பின்பற்றுவதை விட அபூபக்கரை பின்பற்றுவர் மேலானதும்பாங்க. அப்துல் நாசரை விட, தௌஹீத் ஜமாத்தை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடான கோடான கோடி மடங்கு உயர்ந்தவர்கள். அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுக்கவில்லை, எங்களுடைய கருத்தை பின்பற்ற வேண்டும் சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய கருத்தை நீங்கள் வாருங்கள் சொல்லவில்லை. நீங்கள் எதை பேசினாலும் குர்ஆனை வைத்து மட்டும் பேசுங்கள், ஹதீஸை மட்டும் வைத்து பேசுங்கள். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் பேசாதீர்கள். இவங்க ஒரு பயானை கேட்கும்போது மூக்குள்ள கையை விடக்கூடாது, தாடியை தடவக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாம். இது எல்லாம் உங்களுக்கு யாருப்பா சொன்னா? பொதுவா என்ன செய்யலாம், ஒரு சபையில வந்து மூக்குள்ள கையை விட்டு அசிங்கம் தானே. ஒரு கிபுருந்த தாடியை தடவிக்கிட்டே இருந்தா செய்யக்கூடாது. இஸ்லாத்துல உள்ள மாதிரி சொல்ல. என்னப்பா அந்த இமாம், ஏதோ ஒரு இமாம் சொன்னாராம், மகனே நீ பயான் கேட்கும் பொழுது மூக்கிற்குள் கையை விடாதே, தாடியை தடவாதே, இப்படி ஒரு இமாம் சொல்லிட்டாராம். அது ஹதீஸ் மாதிரி ரஹிமஹுல்லாஹு தஆலா. என்ன எங்க வழிகேட்டுல நீங்க போறீங்க? இப்படி வழிகேட்டுல போனீங்கன்னா மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கத்துடைய இடத்தில் வைத்து பார்த்தால் என்னவாகும்? நாளைக்கு மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிவிடும். தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றுங்கள் நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் எந்த சட்டத்தை சொன்னாலும் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லுங்கள். எந்த இமாமுடைய கருத்தை சொன்னாலும் இந்த இமாம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொன்னார், இந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்னார், அதனால் ஏற்கிறோம் என்று சொல்லுங்கள். இந்த சஹாபி இந்த கருத்தை சொன்னால் இந்த ஹதீஸின் அடிப்படையில், இந்த வசனத்தின் அடிப்படையில் சரி என்று சொல்லுங்கள். அது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரும், நேர்வழியை பெற்றுத் தரும். நீங்கள் வஹியை பின்பற்றக்கூடிய ஆகலாம். அதற்கு மாற்றமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பாங்கை உண்டாக்கினார். எனவே 2 பாங்கை சஹாபி செய்ததால் மார்க்கம் என்று சொன்னால் அது உங்களை வழிகட்டி தள்ளிவிடும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நம்மை விட சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் சஹாபாக்களை விட அல்லாஹ்வின் தூதர் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக உயர்வானவன். நீங்கள் எந்த சட்டத்தை சொன்னாலும், அப்துல் நாசரா, அப்துல் கரீமா, சபீரா, தௌஹீத் ஜமாத்தா, எவரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதா என்று பாருங்க. யாரா இருக்கட்டும், சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் அடிப்படையில் இருக்கிறதா, ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதா? யாருடைய கருத்தை முன்வைத்தாலும் அவர் இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையில் சொன்னார், இந்த சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் சொன்னார் என்று பேசுவதற்கு உங்கள் நாக்கை தயார்படுத்துங்கள். வஹி மட்டும்தான் மார்க்கம், இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம் என்று பேசுவதற்கு உங்கள் நாக்கு எழவில்லை என்றால்
உங்கள் உள்ளம் அதற்காக தயாராகவில்லை என்றால் மனித கருத்துக்களை மார்க்கத்துடைய இடத்திலே கொண்டு வந்து வைத்தால் இந்த உலகம் ஓடிவிடும், நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு உள்ளாகி விடுவீர்கள். இதைத்தான் நாம் அந்த மக்களுக்கு சொல்கிறோம். எதற்காக ஏராளமான விஷயங்கள்ல பார்க்கிறோம். இதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்ப கால சகாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று அதற்காக உழைத்து பின்வந்த சகாபாக்கள் இரண்டு சாராருக்கும் அல்லாஹ் சொர்க்கம் என்கிறான். இதை சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று எங்கே இருக்கிறது? ஏன் அல்லாஹ்விற்கு இத்தபா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதை போன்று அதே இடத்தில் அதே அந்தஸ்தில் ஏன் இந்த வார்த்தையை சகாபாக்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? இது இணை வைப்பல்லவா? இதை தெரிந்தே செய்தால் மிகப்பெரிய ஷிர்கில் கொண்டு போய் தள்ளிவிடும் அல்லவா? இதை செய்யாதீங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் மாற்று கருத்து வளைக்கிறார்கள், திரிக்கிறார்கள், ஹதீஸ்களை மாற்றுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு நிறைவுக்கு வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொன்னான், இத்தபிஉமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம். ஹதீஸ் குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம். ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். அந்த இரண்டிலிருந்துதான் நாம் மார்க்க சட்டங்களை எடுக்க வேண்டும். யாருடைய சுய கருத்தும் மார்க்கமாகாது. எனவே நாம் முன்னோர்களை மதிக்க வேண்டும். அவருடைய தியாகங்களை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதே நேரத்தில் யாருடைய சுய கருத்தையும் மார்க்கமாக்கி விடக்கூடாது. அருமை சகாபாக்கள், சலஃபு சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய அருமை சகாபாக்கள் அவர்கள் இறை செய்தியை மட்டும் பின்பற்றியதால்தான் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அதுபோன்று நாமும் இறை செய்தியை மட்டும் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக கிளை பொருளாளர் யாக்கூப் ஹுசைன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். துவா ஓதின பிறகு இன்ஷா அல்லாஹ் கலைஞ்சு செல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்த கிருபை செய்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். இந்த பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்திட உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றியினை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த பெருவாசிகள், குறிப்பாக இந்த தொழுகை நேர இடைப்பட்ட நேரத்தில் தொழுவதற்காக இடம் வழங்கிய அந்த இரு வீட்டாருக்கும், கவுன்சிலர் அவர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் துஆ ஓதி கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது